ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்றது தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்பயுமே அம்மா கிட்ட வந்து ஒரு வீடியோ காலாவது ஒரு ஃபோன் காலாவது பண்ணிவிடுவேன். என் சின்ன பாப்பா வந்து அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வீடியோ கால் போட்டு கொடுப்பேன். அப்படி போட்டு கொடுக்கும்போது அம்மா வந்து அங்கேருந்து டிவியில் காட்டுறாங்க, இங்கே பாரு சேலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அம்மாட்ட அப்பப்போ கேட்பேன், இந்த பெஞ்சம் புயல் வந்தப்போ கேட்டுகிட்டே இருந்தேன், அம்மா என்னம்மான்னு. ஆனால் உண்மையாக எனக்கு தெரிஞ்சு சென்னையில் அடிக்கடி சைக்ளோன் வரும் போகும், இந்த மாதிரி தண்ணி நிற்கும், எல்லாமே நடக்கும். சேலமில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் பார்க்குறேன். இடையில கூட ரெயின் வந்துச்சு, சைக்ளோன் வந்துட்டு போச்சு, பட் இந்த அளவுக்கு கிடையாது. எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன நம்ம சேலமில் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர்லேயும் வந்துட்டு முன்னெல்லாம் மழை இடிக்க விடமாட்டாங்க, இப்போ எல்லா பக்கமும் வந்து மழையை வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து திருவண்ணாமலையில் நடந்தது வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு நேற்றெல்லாம் என்னால். அதனால் வீடியோஸே போட முடியல. ஆக்சுவலி இது நேற்று எடுத்த வீடியோ தான். அந்த நியூஸ் ஓட வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த குழந்தைங்க அப்படி பேசும்போது எல்லாருமே எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். யாரோட உயிரும் வந்து அவ்வளோ லேசானது கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம் உயிருன்றது. நீங்களும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாதி ஓடி போயிடுச்சு. நான் வந்து மதியம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், எம்டி பருப்பு சாம்பார், அப்புறம் கீமா, பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். இது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழித்து பண்ணுறேன். எப்பயுமே வந்து மட்டன் கீமா வாங்கினேன் அப்படின்னா அந்த கைமா உருண்டைன்னு சொல்லுவோம், அதுதான் போடுவோம். இந்த வாட்டி வந்து நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். அடிக்கடி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம், அதனால் இப்போது இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீமா, பட்டாணி, உருளைக்கிழங்கு மசால் வந்து ரசம் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பருப்பு சாம்பார் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி அதை விடவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் போட்டிருப்பேன். இதில் வாய்ஸும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். நான் வந்து எப்பயுமே சீட்ஸ் எடுத்துருவேன் பச்சை மிளகாவில். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், உப்புத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பட்டாணி, உருளைக்கிழங்கையும் போட்டு, உருளைக்கிழங்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோம். அது கொஞ்சம் பாயில் ஆகி வந்த பின்ன நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் கீமா எடுத்து அதோடு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கலாம். நான் வந்து நார்மலாக பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் கிட்ஸ் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் 7-8 விசில் விடுவேன். இது கைமான்றனால நான் ஒரு 4-5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா அப்படியே நிறுத்திக்கலாம், இல்லை ட்ரையாக வேணும்னா இருக்கிற வாட்டரை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பின்ன ஃபைனலி நான் சமைச்சு முடித்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மட்டன் கீமா கிரேவி, ஒயிட் ரைஸு, வெறும் பருப்பு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நேற்று வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் எந்திரிச்சேன். எந்த பொரியலும் என்னால் பண்ண முடியல. நைட்டு ஃபுல்லாக சின்ன பாப்பா தூங்கலை. அவங்க தூங்கும் போதே வந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock ஆகிடுச்சு. அவங்கள தூங்க வச்சுட்டு ஓகே அப்படியே நம்ம ரொட்டீன் கண்டினியூ பண்ணலாம் மார்னிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு 10 minutes படுக்கலான்னு படுத்தேன், அப்படியே நல்லா அசந்துட்டேன். அப்புறம் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட், பெரிய பாப்பா எல்லாம் இல்லை. அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், என்னாச்சுங்க, பாப்பா ஸ்கூல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, நான் ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டேன், நானும் ஆஃபீஸ் வந்துட்டேன், நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் முடிஞ்சால் லஞ்சு செய், இல்லாட்டி வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. இல்லை வேணாம், நான் வீட்டிலே வந்துட்டு லஞ்சு செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் படுத்து தான் இருந்தேன். அதுக்கப்புறமா எந்திரிச்சு டைரெக்டாக வந்து லஞ்சுக்கு போயிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெகுலராக எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட மாட்டோம். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு டிஃபன் வேணுமா அப்படின்னு கேட்டால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மக்ரோனி, இட்லி, அந்த மினி தோசை அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இல்லாட்டி நாங்கள் டைரெக்டாக லஞ்ச் போயிடுவோம். எனக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற பழக்கம் இல்லை, என் ஹஸ்பண்ட்க்கும் இல்லை. பாப்பாவை சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டா, இல்லை நான் 2 floor ஏறணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அதனால் வேணான்னு சொல்லிட்டு பால் குடிச்சிட்டு போயிடுவாங்க. இது வந்து பேட் ஹேபிட் தான், எனக்கு அது நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் மார்னிங் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ என்னோடய 2வது பாப்பாவும் அதே ஹேபிட்டில் தான் வராங்க.
பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ஃபேமிலியே நாங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு இதை நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் பருப்பு சாம்பாருக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து எப்படி தாளிப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போடுவேன். பருப்புலேயும் ஜீரகம் போடுவேன், இந்த எண்ணெயிலையும் போடுவேன். ஏன்னா அந்த எண்ணெயில் அந்த ஜீரகம் பொரியும் போது அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும். அது போட்டு வரமிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை, அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, சாம்பார் பொடி, அந்த சாம்பார் பொடி போட்டு அப்படியே எடுத்து ஊற்றி லன்ச் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.